சும்மா இலவசம் கொடுத்தா இந்த சமூகம் முன்னேறிடாது. ஒரு சமூகம் முன்னேறணும்னா அடிப்படையில தனி மனிதனினுடைய வருமானத்துக்கு என்ன மாதிரியான பொருளாதார வளர்ச்சி தேவைன்னு முதல்ல உணரணும். என்ன மாதிரியான விவசாய நிலங்கள் ஒரு தனி மனிதன் கிட்ட இருக்குதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். விவசாய நிலம் இல்லாதவங்களுக்கு விவசாயம் செய்வதற்கு நிலங்களை எப்படி அவன் கையில கொண்டு வந்து கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கணும். வேலை வாய்ப்பை எப்படி பெருக்குவதுன்னு சிந்திக்கணும். இப்படி திட்டங்களை வகுத்தாதான் இந்த நாட்டுல வறுமை ஒழியும். விவசாயத்தை பெருக்குவதன் மூலம், வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவதன் மூலம் பொருளாதார சிக்கலில் இருந்து இந்திய மக்கள் வெளியேற முடியும். இதுதான் அடிப்படை கோட்பாடா தேர்தல் அறிக்கையில பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கிறார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் எதை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு தெரியுமா? எதை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு அப்படின்னா, கல்வியை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு. மருத்துவத்தை இலவசமா கொடுக்கணும்னு சொல்றாரு. முழுக்க முழுக்க கல்வியை இலவசமா கொடுத்துட்டு வேற எதுவுமே இலவசமா கொடுக்க தேவை இல்லைங்கிறதுதான் பாபா சாஹேப் அம்பேத்கரனுடைய தீர்க்கமான ஒரு முடிவா இருந்திருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த தேர்தல் அறிக்கைகளை எல்லாம் படிக்கும் பொழுது முழுக்க முழுக்க பிச்சைக்கார சமூகத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தேர்தல் அறிக்கைகள் பயன்படும்ன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி இல்லைன்னா மக்களை அண்டி பிழைக்கக்கூடிய மனநோயாளிகளாக தான் உருவாக்குமே ஒழிய சுயமரியாதையோடு தன்மானத்தோடு இந்த மக்களை வாழ வைப்பதற்கான ஒரு உருப்படியான தேர்தல் அறிக்கையா இல்லைங்கிறதா என்னுடைய கருத்து. ஓட்டுக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மக்களினுடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் சுரண்டுகிற ஒரு அரசியல் அறிக்கையாத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கைகளை கொடுத்திருக்கிறதா நான் பாக்குறேன்.